நாம் சப்பாத்தி மாவை எவ்வளோதான் சாஃப்டாக பிசைஞ்சாலும் சூடு ஆறின வேகத்துக்கு வரட்டி மாதிரி ஆயிடுதுன்னு சொல்கிறாங்க. சப்பாத்தி சாஃப்டாக வர்றதுக்கான குட்டி டிப்ஸ் பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யணுன்ற வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கோம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் அண்ட் பின் கமெண்ட்டில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இதை மாதிரி 2 கப் அளவுக்கு கோதுமை மாவை அளந்து எடுத்துக்குங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்குங்க. இது கூட இப்போ காய்ச்சி ஆற வச்சின பாலை தண்ணி விட்டு கலந்து சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம மாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாம் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சிங்கன்னா சாஃப்டாக வருங்க. மாவை பிசைஞ்சு முடிச்சதும் 1/4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. இப்போ மாவு நல்லா சாஃப்டானதும் இந்தமாரி பால் மாதிரி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிக்கிட்டு சப்பாத்தி எப்படி இடுங்க. லைட்டாக எண்ணெய் விட்டு இதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போது இதை முக்கோணமாக மடித்து சப்பாத்தி தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. இப்போ நான் வீடியோவில் காட்டுற மாதிரி சப்பாத்தியை தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். உங்களுக்கு லேயராக கிடைக்கணுன்னா இப்படி தான் தின்னாக தேய்ச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம சூடான கல்லில் சப்பாத்தி போட்டு எடுக்க ஆரம்பிச்சிடலாங்க. இதுக்கு கொஞ்சம் எண்ணெய் எக்ஸ்ட்ரா விட்டால் தான் நல்லா லேயராக கிடைக்கும். சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. பெரட்டும் போதும் அதுலேயும் சுற்றி எண்ணெய் விட்டுக்குங்க. அப்போ தான் லேயர் கிடைக்கும். அவ்வளோதாங்க. இப்போ பெரட்டிக்கலாம். பாருங்கள், கோல்டன் கலர் வந்துடுச்சு. அதே மாதிரி இந்த பக்கமும் பெரட்டி எடுத்துங்க. சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது கூட நம்ம தக்காளி சட்னி, குருமா என்ன வேணாலும் ட்ரை பண்ணலாம். இப்போ நம்மளுக்கு சப்பாத்தி லேயராக கிடைச்சிருக்கு. இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள், உங்களுக்கு லேயராக சப்பாத்தி கிடைக்கும். சப்பாத்தியை இப்போது நம்ம தக்காளி தொக்கோட ட்ரை பண்ணலாம். இதை மாதிரி ரெட் கலர் தக்காளி தொக்கோட சப்பாத்தியை தொட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள். ஆஹா, அருமையாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.